நாம் சரீரம் சொல்கிறபடி நாம் போகக்கூடாது. நாம் சொல்கிறத சரீரம் கேட்கணும். சொல்லுங்கள், நாம் சொல்கிறத சரீரம் கேட்கணும். அல்லேலூயா. இல்லைங்க, நாக்கு ரொம்ப இச்சிச்சுதுங்க, அதாங்க சாப்பிட்டுட்டாங்க, ஒரே ஏப்பமாக நிற்குதுங்க, வாயை கட்டுப்படுத்த முடியலங்க, அதனால் என்ன பண்ணுச்சுங்க, ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சுங்க. சில பேர் கறி எரிய வச்சுனா வச்சுங்களேன், அவங்களாம் கட்டுப்படுத்த முடியாது. அள்ளி தூக்கி தொப்பை மாதிரி என்ன பண்ணுவான், உள்ளே போட்டு ரொப்பிடுவான். அப்புறம் போய் டாக்டர்கிட்ட போயிட்டு நைட்டில் ஜீர்ணிக்கல, ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சின்னு சொல்லுவான். அப்போது சரீரத்துக்கு என்ன தேவையோ அதை தான் நாம் கொடுக்கணும் ஒழிய சரீரம் கேட்குறபடியெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியாது, செய்யவே கூடாது. அப்போ சரீரத்தை ஆண்டு கொள்ள வேண்டும். சரீரத்தை ஆண்டு கொள்ள வேண்டும். சரீரம் நம்ம ஆளக்கூடாது, சரீரத்தை நாம் தான் என்ன பண்ணோம், ஆளணும். இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்கள். அதுதான் ஒப்பு கொடுக்கறது, அதுதான் சப்மிட் பண்ணுறது. ஆமேன். ரட்சிக்கப்பட்டவங்க அதை செய்வாங்க. ரட்சிக்கப்படுறவங்களால டக்குன்னு என்ன பண்ண முடியாது, சரீரத்தை மனம் போன போக்கில் கை போன போக்கில் கால் போன போக்கில் போயிட்டேன் அப்படின்வாங்க. சரியா? அப்போ சரீரத்தை ஒப்பு கொடுக்க வேண்டும், ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். சொல்லுங்கள், ஜீவ பலியாய். ரெண்டாவது, மனதை மறுரூபமாக்க வேண்டும். சொல்லுங்கள், மனதை மறுரூபமாக்க வேண்டும். எண்ணங்கள் இருக்குது, மனுஷனுக்கு சிந்தனை இருக்குது, மனுஷனுக்கு யோசனைகள் இருக்குது, மனுஷன் சிந்திக்கிறவனாக இருக்கிறான், அது உள்ளான மனுஷன். அப்போது இந்த சிந்திக்கிறபடினால மனுஷன் எதவனா சிந்திக்கக்கூடாது, எதவனா சிந்திக்கக்கூடாது. முன்பு பாவத்தில் இருந்தோம், ரட்சிக்கப்படாத இருந்தோம், தேவனை அறியாத இருந்தோம். இந்த சிந்தனை குப்பை தொட்டி மாதிரி இருந்துச்சு. சிந்தனை என்னதுங்க, கண்டதை சிந்திச்சு மனுஷன் வேஸ்ட்டாக போயிட்டான். ஆனால் இப்போ எண்ணங்களில் ஒரு மறுரூபம் தேவை. எண்ணங்களில் என்ன தேவைங்க, ஒரு மறுரூபம் தேவை. எண்ணங்கள் புதிதாகணும். சொல்லுங்கள், எண்ணங்கள். ஆமாம், உள்ள ஆவி புதுசாயிடுச்சு, எண்ணமோ என்ன பண்ணணும், புதுசாகணும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். எண்ணம் புதிதாகி கொண்டே இருக்கணும், மறுரூபமாக வேண்டும். உன் ஆத்துமா வாழ்வது போல். சொல்லுங்கள், எண்ணம் போல வாழ்வேன்னு சொல்கிறல. அப்போது எண்ணத்தை என்ன பண்ணணும், புதிதாக்கணும். எண்ணத்தை எப்படி புதிதாக்க முடியும்? ஆவியானவர் துணை கொண்டு, வசனத்தை துணை கொண்டு, ஜெபத்தை துணை கொண்டு, வசனத்தை அறிக்கை செய்வதை துணை கொண்டு, வசனத்தை தியானிக்கிறதுனால என்னது, கண்ட கச்சடாவை கண்ட காரியங்களை திங்க் பண்ணாமல் நல்ல காரியங்களை திங்க் பண்ணும்போது அவன் எண்ணங்கள் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும், எண்ணங்கள் சிறந்ததாக இருக்கும். எண்ணங்கள் சிறக்க வாழ்க்கை என்ன பண்ணாங்க, சிறக்கும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அதுதான் மறுரூபமாக வேண்டும். அதுதான் நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. ஊன்னு கேட்குது, கொஞ்சம் குறைச்சிக்கோ. மறுரூபம், பிரைஸ் அலாட். மறுரூபம் என்ன பண்ணோம், ஆகணும்னு சொன்னோம். அதுக்கப்புறம் நான் சொன்னேன், உங்களை குறித்து மிஞ்சி எண்ணக்கூடாது. என்னக்கூடாது, மிஞ்சி எண்ணக்கூடாது. சில பேர் எக்ஸ்ட்ரா திங்கிங், தன்னை குறித்து பூஸ்ட் பண்ணி பார்ப்பான், தன்னை குறித்து பெருசாக திங்க் பண்ணுறது, தன்னை குறித்து ரொம்ப பெரிய ஆள், மற்றவங்களாம் மட்டம், நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி சில பேர் எப்போதுமே திங்க் பண்ணுவான். எப்போதுமே விசுவாச அளவின்படி தான் திங்க் பண்ணணும். சொல்லுங்கள், விசுவாச அளவின்படி தான் திங்க் பண்ணணும். என்ன விசுவாசமோ அதன் அடிப்படையில் தான் திங்க் பண்ண மொழிய யோசிக்கணும். மொழிய விசுவாசம் இல்லாமல் நான் வானத்துக்கு ஏறுவேன், நான் ஒரு பெரிய கோட்டையை கட்டுவேன், நான் ஒரு விமானம் வாங்குவேன், நான் என்ன பண்ணுவேன், அப்படி பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன், அப்படிலாம் என்ன பண்ணுவேன். சில பேர் ஓவர் திங்கிங், மிஞ்சின நீதிமானாக போயிடுறது. அதனால் திங்கிங்கில் மிஞ்சி திங்கக்கூடாது. எப்படி திங்க் பண்ணோம் அப்படின்னா, விசுவாச அளவின்படி திங்க் பண்ணோம். அன்பினாலே என்ன பண்ணோம், அதில் இருக்கணும். ஒருவருக்கு ஒரு மன்னிக்கிற அளவுக்கு என்ன பண்ணோம், திங்க் பண்ண வேண்டும். இருந்தால் ஒரு நிறைய அந்த திங்கிங் எல்லாம் பார்த்தோம். சரியா? அதுக்கப்புறம் நாம் எல்லாம் என்னவாக இருக்கிறோம், அவயங்களாக இருக்கிறோம். நம்ம கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறோம். கை, கால், கண், மூக்கு, வாய், செவி, இப்படி எல்லாம் இருக்கிறோம். இப்படி எல்லாமே ஒரு சரீரத்தில் இணைஞ்சிருந்தால் தான் சரீரம். இல்லைன்னா எல்லாமே தனித்தனியாக இருந்தால் அந்த சரீரம்னு சொல்லவே முடியாது. ஆகவே கர்த்தர் என்ன பண்ணுறாரு, சபையை வரும்போது அது சரீரம் எப்படி இணைந்து இருக்கிறது போல சபையில் எல்லாரும் என்ன பண்ணோம், ஒற்றுமையாக, யூனிட்டியாக இணைந்து இருக்க வேண்டும். அப்படி இணைந்து இருக்கும்போது தான் கர்த்தருடைய சித்தத்தை என்ன பண்ண முடியும், நிறைவு செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுது, நமக்கு பல கிருபை இருக்குது. சபையில் என்ன பண்ணுதுங்க, பல கிருபைகள் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் பல கிருபை இருக்குது, தாளாந்துகள் இருக்குது, வல்லமைகள் இருக்கிறது. ஒருவனுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய கிருபை இருக்குது. சொல்லுங்கள், ஒருவனுக்கு என்ன பண்ணுதுங்க, தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய கிருபை இருக்குது. ஆண்டவர் ஆவியானவர் வரங்களை தரார். அப்போ தீர்க்க தரிசனத்தின் ஆவி தீர்க்க தரிசனத்துக்கு அடங்கி இருக்குதுன்னு பார்த்தோம். தீர்க்க தரிசனம் எப்படி சொல்லணும், விசுவாசத்தின் அடிப்படையில் சொல்லணும், புத்தியை ஆறுதலோடு சொல்லணும், பக்தி விருத்தியை என்ன பண்ணணும்,
கொண்டு வரணும், தீர்க்க தரிசனத்தை நிதானிக்கணும், தீர்க்க தரிசனத்தை அற்பமாக எண்ணக்கூடாது. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். இதெல்லாம் நம்ம பார்த்தோமா இல்லையா? ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? சபையில் ஊழியம் செய்கிற வரம் சில பேர் இருக்கும். சொல்லுங்கள், ஊழியம் எப்படி வேலை செய்கிறதுக்கு மனுஷனுக்கு ஆண்டவர் கிருபையும் பலனும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை. ஒருத்தன் என்ன பண்ணுவான், எலக்ட்ரானிக் வேலையில் பெரிய ஆளாக இருப்பான். ஒருத்தனுக்கு என்ன இருக்கும், கம்ப்யூட்டர் வேலையில் பெரிய ஆளாக இருப்பான். ஒருத்தன் என்ன பண்ணுவான், கட்டடம் கட்டத்தில் பெரிய ஆளாக இருப்பான். ஒருத்தரை என்ன பண்ணுவான், மெக்கானிக்கில் பெரிய ஆளாக இருப்பான். ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு கிருபை கொடுத்துக்கிறார். அப்படி தானே? ஒவ்வொருத்தரும் ஒரு சுறுசுறுன்னு வேலை செய்வான், ஒருத்தன் யோசனை பண்ணி வேலை செய்வான். ஒவ்வொருவரும் வேறு வேறு மாதிரி காரியங்களை வேலை செய்வாங்க. அதே போல் சபையில் பார்த்திங்கன்னா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தாளந்துகள் உண்டு, ஒவ்வொரு கிஃப்ட்டு உண்டு. சொல்லுங்கள், ஒவ்வொரு கிஃப்ட்டு உண்டு. சில பேருக்கு ஊழியம் செய்யறதுக்கான கிருபை ஆண்டவர் தருகிறாரு. போதிக்கிறவன் போதிக்கக்கூடிய கிருபையை தரார். சில பேருக்கு புத்தி சொல்லுகிற கிருபையை தரார். சொல்லுங்கள், சில பேருக்கு என்ன பண்ணுறாங்க, நல்லா புத்திமதி சொல்லுவாங்க. அவங்க புத்தியை கேட்டாலே நம்ம என்ன பண்ணுவோம், புத்தி வந்துடும். சொல்லுங்கள், புத்திமதி ஊழியம். சில பேர் என்ன பண்ண மாட்டாங்க, யார் சொன்னாலும் புத்தி சொன்னால் பிடிக்காது. புத்தி சொன்னால் கோவம் வரும். நீ என்ன பெரிய ஆளா, எனக்கு நீ புத்தி சொல்கிற. புத்தி சொன்னால் சில பேர் கவனிக்க மாட்டான். புத்தி சொன்னால் செவியே சாய்க்கவே மாட்டான். என் மகனே, என் வார்த்தையை கேளு, உன் தாய் தகப்பன் வார்த்தையை கேளு, உன் தாய் தகப்பன் புத்திமதிகளை விட்டு விடாதே, அவைகள் உன் உடம்புக்கெல்லாம் ஆரோக்கியம், உனக்கு நீ தீர்க்க ஆயுசு தரோம் அப்படின்னு சொல்லுது. நான் எங்கள் அப்பா அம்மா சொல்கிறது தான் கேட்க மாட்டேன். அவங்க படிக்கலைங்க, நான் படிச்சிருக்கிறேன். அவங்க என்னத்தை எனக்கு புத்திமதி சொல்கிறது, அது ஒன்றுமே தெரியாது, அது பேக்கு. அப்படியே சொல்லிச்சு ஒரு பொண்ணு. என்னது, அப்பா அம்மாவை அது ஒரு பேக்கு. ஏம்மா, அவங்க பேக்காக இருக்கலாம், உன்னை புத்திசாலியாக படிக்க வச்சுக்கிறாங்களே, அதுக்காவது ஒரு மதிப்பு தெரியா? சில நேரத்தில் பெற்றோர்களை பிள்ளைகள் மதிக்காதிருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அவங்கள காட்டிலும் இவங்க ரொம்ப படித்ததுனால பெற்றோருக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறது, என்றுது. அது பெரிய பாவம், பெரிய பாவம். பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் போனால் வேதம் சொல்லுது, இம்மையிலே நீ நன்றாக இருப்பதற்கும் உன் வாழ்நாள் நீடித்து இருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயை என்ன பண்ணுங்க, கனம் பண்ணு அப்படின்னு சொல்லுது. கனவீனம் பண்ண சொல்லுங்க, என்ன சொல்லுதுங்க? அதுதான் பிள்ளைகள்லாம் கூப்பிட்டு வரணும். பிள்ளைகள்லாம் என்ன பண்ணணும், கூப்பிட்டு வரணும். சில நேரத்தில் பிள்ளைங்கள்லாம் என்ன பண்ணுது, புத்திமதிக்கு கேட்கமாது. சில நேரத்தில் கடவுள் கிருபையாக நம்ம சொல்லும்போது ஆண்டவர் கிரியை செய்வார். எல்லா பிள்ளைகளுக்கும் அந்த ஆவியானவர் கொடுத்தா தான் கிரியை செய்ய முடியும். இல்லை நிறைய பிள்ளைங்க புத்திமதிலாம் கேட்குறாங்க, ஆனால் எடுத்துக்கிறாங்களா, எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா ஆவியானவர் என்ன பண்ணல, அந்த இடத்துல அவங்களுக்குள்ள கிரியை செய்யலைன்னு அர்த்தம். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்கிறது? சரியா? அப்போ ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும், போதிக்கிறவன் போதிக்கிறதிலும், புத்தி சொல்லுவன் புத்தி சொல்லுவன், பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடுவன். சில பேர் கொடுக்கக்கூடிய கிஃப்ட் இருக்கும், சில பேர் புத்திமதி சொல்கிற கிஃப்ட் இருக்கும். சில பேர் என்ன பண்ண, ஆளுகைகள் செய்வாங்க. ஆளுகைகள்னால் அட்மினிஸ்ட்ரேஷன். அவங்க வேலை செய்ய மாட்டாங்க, 10 பேரை வேலை வாங்கிடுவாங்க, நேர்த்தியாக வேலை வாங்குவாங்க. அவங்க இருந்து எல்லாருக்கும் என்ன பண்ணுவாங்க, இப்படி செய்ய சொல்லி கண்காணிப்பாங்க. பாரு, ஆட்டோமேட்டிக்காக வேலை நடக்கும். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? அந்த மாதிரி ஆளுகைகள், அட்மினிஸ்ட்ரேஷன் பவர், இதெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும். பாருங்கள், அதை உற்சாகம் இரக்கம் செய்கிறவன். சில பேருக்கு என்ன பண்ணுவாங்க, இரக்கம் செய்கிற குணம் இருக்கும். கடவுளுக்கும் செய்வாங்க. அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் மேலேயும் ஒரு ஒன்றுமில்லாதவங்களை பார்த்தாங்கன்னா, ஒரு கஷ்டப்படுறவங்கள பார்த்தாங்கன்னா, ஒரு ஏழையை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு இரக்கம் ஊழியம் செய்வாங்க. அதுக்கு தான் ட்ரஸ்ட் இருக்குது, நிறைய சேரிட்டபிள் ட்ரஸ்ட் இருக்குது. அதுதான் கிறிஸ்தவங்களாம் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, செய்கிறாங்க. இரக்கம் ஊழியம் செய்கிறது சில பேருக்கு. இன்றைக்கி நம்ம 9ஆம் வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொள்ளுங்கள். சொல்லுங்கள், எல்லாம் சொல்லுங்கள். உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக. அன்பு பாருங்க, அன்பு எல்லாருக்கும் இருக்குது. சொல்லுங்க, எல்லாருக்கும் என்ன அன்பு இருக்குது, இல்லைன்னு சொல்லக்கூடாது. அன்பு என்ன பண்ணுதுங்க, வேதம் சொல்லுது. ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லுது, பரிசுத்த ஆவியினாலே அன்பு என்ன பண்ணுது, ஊற்றப்பட்டிருக்கிறது. சொல்லுங்க, பரிசுத்த ஆவியினாலே 5ஆம் அதிகாரத்தில் வசனத்தை எடுத்து படிங்க. யாராவது எடுத்து படிங்க. 5ஆம் அதிகாரம் 5.
மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்கள் என்ன பண்ணுது? ஊற்றப்பட்டிருக்கிறபடியால். அப்போ அன்பு இல்லைன்னு கிடையாது. அன்பு பரிசுத்த ஆவியினால என்ன பண்ணப்பட்டது? ஊற்றப்பட்டிருக்கிறது. சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க, ஊற்றப்பட்டு இருக்கிறது. இன்னொரு இடத்துல சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னா, யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். சொல்லுங்க, 3ஆம் அதிகாரம் 16. யோவான் படிங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாருங்க, தேவன் அன்பு கூர்ந்தார். சொல்லுங்க, தேவன். பக்கத்துல சொல்லுங்க, தேவன் அன்பு கூர்ந்தார். அப்போ யார் அன்பு கூர்ந்தார்? உலகத்தை அன்பு கூர்ந்தார். உலகத்தை அன்பு. அந்த உலகத்தில் யார் இருக்கிறீங்க? நீங்களும் இருக்கிறீங்க. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. பாருங்க, உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் தேவன் அன்பு கூர்ந்துட்டார். சொல்லுங்க, தேவன் என்ன பண்ணிட்டாரு? அன்பு கூர்ந்து இருக்கிறார். அப்போ தேவனுடைய அன்பு உங்களுக்குள்ள என்ன பண்ணுது? கடந்து வந்திருக்கிறது. 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிச்சு பாருங்க. அந்த இடத்துல சொல்லுது, 1 யோவான் 7 படிங்க. பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்தில் அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாய் இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, இயேசுவை தேவன் அனுப்பினதினாலே இந்த உலகத்திலே அன்பு என்ன பண்ணுது? உண்டாயிருக்கிறது. தேவன் அன்பாகவே இருக்கிறார். பக்கத்துல சொல்லுங்க, தேவன் என்ன பண்றாரு? அன்பாகவே. வேதம் சொல்லுது, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அவர்களை முடிவு பறித்தும் அவர் அன்பு கூர்ந்தார். இயேசு என்ன பண்ணார்? அவர்களை முடிவு பறித்தும் அன்பு கூர்ந்தார். எத்தனை பேருக்கு விளங்குது? அப்போ தேவன் அன்பு கூர்ந்தார், பரிசுத்த ஆவி அன்பு கூர்ந்துகிறார், இயேசு அன்பு கூர்ந்திருக்கிறார். இந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ உங்களை அன்பு கூர்ந்துகிறார். உங்களுக்குள்ள அன்பு இருக்கிறது. சொல்லுங்க, உங்களுக்குள்ள என்ன இருக்குதுங்க? அன்பு இருக்கிறது. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? அன்பு இருக்கிறது. அப்ப அன்பு இருக்கிறது. இந்த அன்பு எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்று சொல்லும்போது மாயமற்றதா இருக்க வேண்டும். அன்பு எப்படியா இருக்கணுங்க? மாயமற்றதா. அதான் அன்பு இருக்குது. அன்பு நீங்க என்ன பண்ண, நடித்து அன்பை வெளிப்படுத்தக்கூடாது, நடிக்கக்கூடாது. அன்பு இருக்கிற மாதிரி நடிக்கக்கூடாது, அன்பு காட்டுற மாதிரி நடிக்கக்கூடாது. அன்பு கூறணும். சில பேர் நடிப்பாங்க, நான் உங்களை நேசிக்கிறேன், வாயில் ஆக்டிங், செயல். இன்னொரு வார்த்தை இங்கிலீஷில் ஒரு மேனிப்புலேட்ன்ற ஒரு வார்த்தை ஒன்று போடுறாங்க இங்கிலீஷில். நீங்கள் பார்த்தீங்கன்னா மேனிப்புலேட்னா அது ஒருத்தர் புஷ் பண்ணுவாங்க. ஒருத்தர் புஷ் பண்ணோன்னா இவங்களுக்கு அன்பு இருக்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்க? அப்படியே ஒரு மாதிரி மேனிப்புலேட்னா இயக்கிறது. என்ன பண்ணுறாங்க? இங்கிலீஷ்லலாம் போட்டால் படிக்கலாம். அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணக்கூடாது? அன்பு இருக்கக்கூடாது, மேனிப்புலேட் பண்ணக்கூடாது, ஹிப்போக்ரேட் பண்ணக்கூடாது, நடிக்கக்கூடாது, மாலனா இல்லாமல் இருக்கணும். அந்த அன்புல தூய்மை இருக்கணும். என்ன இருக்கணும்? அந்த அன்புல தூய்மை இருக்கணும். இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்ன சொல்லுங்க? அந்த அன்புல எந்த வசனம் இல்லாமா? ரோமர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பல டிரான்ஸ்லேஷன் இருக்குது அதில். ஹல்லேலூயா. அப்போ தூய்மையான அன்பா இருக்கணும், தேவனுடைய அன்பா இருக்கணும். அது ஒரு புஷ் பண்ணக்கூடாது. அது ஒருத்தர் சொல்லுறதால அப்படி இப்படி 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 ஆடக்கூடாது. சில பேருக்கு ஒருத்தர் சும்மா இருப்பாங்க, ஒருத்தர் சொன்னோன்னு தான் இவங்களும் அப்படி ஆடுவாங்க. மேனிப்புலேட் பண்ணுறது எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? அதனால் நான் தான் சொல்கிறேன், வேதம் திட்டமாக சொல்லுது. வேதம் திட்டமாக என்ன பண்ணுது? சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னா,
அன்பு மாய்மாலம் இல்லாத இருக்கணும். சொல்லுங்க, அன்பு என்ன பண்ணுங்க? அப்பா கபடமற்றதாக இருக்குதுப்பா அவங்ககிட்ட. அவன் ஒரு அப்பாவிப்பா, அவனுக்கு வந்து ஆக்ட் பண்ண தெரியாதுப்பா, அவனுக்கு நடிக்க தெரியாதுப்பா, அவன் ஒரு ரியலான மனுஷன்பா. எது இருந்தாலும் வெளிப்படையாக சொல்லுவான், ஃப்ராங்காக சொல்லுவான். வெளிப்படைத்தன்மை அவங்ககிட்ட அதிர்க்க இருக்கும். ஓப்பன் ஆர்ட்ப்பா. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இந்த அன்பு தான் இருக்கணும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. சில பேர் நீங்கள் பார்க்கலாம், இந்த சொல்லுலேருந்து நீங்கள் பார்க்கலாம், சில பேர் வந்து அப்படியே நடிகர் திலகமாக இருப்பாங்க. நடிகர் திலகத்துடைய அவார்டு வாங்கினா இவங்க தான் வாங்கிடுற மாதிரி இருக்கும். ஆக்டிங் பண்ணுவாங்க, அன்பு இருக்கிற மாதிரி பண்ணுவாங்க, அப்படி இப்படி ஊன்னுவாங்க. அன்பு நான் சொல்கிறேன், உள்ளேருந்து வரணும், ஆவியிலேருந்து வரணும், இருதயத்திலேருந்து வரணும். தேவன் கொடுத்த அந்த அன்பை வெளிப்படுத்தின ஒழிய ஒரு மாய்மாலமான, ஒரு நடிக்கிறக்கூடிய, ஏமாற்றக்கூடிய, நயவஞ்சகத்துக்கூடிய அப்படிப்பட்ட அன்பு நமக்குள்ள என்ன பண்ணக்கூடாது? இருக்க கூடாது. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க நான் சொல்றேங்க? அப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும், அப்படி ஏமாத்துற மாதிரி உங்கள்கிட்ட இருந்தா வச்சுக்கோங்க, உங்கள் வேதனை எவ்வளோ தெரியுமா படம்? ஒரு மனுஷனுக்கு இப்படிப்பட்ட அன்பை பாட்டினா அந்த என்ன பண்ணுவாங்க? வேதனைப்படுவாங்க. தூய்மையான அன்பை இந்த உலகம் எதிர்பார்க்குது. இயேசு வந்து பாவிகளை அன்பு கூர்ந்தாரு, சத்துருக்களை அன்பு கூர்ந்தாரு, துரோகிகளை அன்பு கூர்ந்தாரு, விரோதித்தவர்களை அன்பு கூர்ந்தாரு, அநீதிமான்களை அன்பு கூர்ந்தாரு. அப்ப நீங்களும் நான் சொல்லுங்க, பிரதிபலன் பாராம, எந்த இது பாராம, மெய்யான அன்பு, தூய்மையான அன்பை என்ன பண்ணுங்க? காட்டுங்க. சகோதரிகிட்ட காட்டுங்க, சகோதரிகிட்ட காட்டுங்க, நண்பர்கிட்ட காட்டுங்க, மனைவி கிட்ட காட்டுங்க, கணவனுக்கிட்ட காட்டுங்க, அப்பா அம்மா கிட்ட காட்டுங்க. இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அன்பை மாய்மாலம் இல்லாத ஒரு அன்பை நீங்க என்ன பண்ண வேண்டும்? காண்பிக்க வேண்டும். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அதுதான் குடும்பத்தின் உறவை கட்டும், அதுதான் ஆசீர்வாதமா இருக்கும், அதுதான் வாழ்க்கைக்கு மகிழ்ச்சியை தரும். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அதை விட்டுட்டு சும்மா இந்த உலகம் சில நேரத்தில் வந்து என்ன பண்ணுது? நீங்க பார்க்கலாம், அந்த அரசியல்வாதிகள்லாம் எல்லாம் போட்டோவுக்காக, பல காரியங்களுக்காக என்ன பண்ணுவாங்க? எல்லாம் காரியங்களை செய்வாங்க. அவங்கள எல்லாம் போற்றணும், அவங்க எல்லாம் மதிக்கணும், அவங்கள எல்லாம் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்றதுக்காக சில காரியங்கள் என்ன பண்ணுவாங்க? செய்வாங்க. அந்த மாதிரி நீங்களும் நானும் இருக்கவே கூடாது. எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? ஹல்லேலூயா. அப்போ அன்பு மாய்மாலமற்றதா இருக்கணும். அதுக்கப்புறம் சொல்றாரு, தீமையை வெறுத்துருங்க. சொல்லுங்க, தீமையை வெறுத்துருங்க. கவனிங்க, தீமையை செய்யாது இருக்கிறது வேற. ஈவில், பொல்லாத காரியம். மனுஷனுக்கு எது நல்லது எது பொல்லாதது நல்லா தெரியும். எது எனக்கு தப்புன்னு தெரியாதுங்க அப்படின்னு யாரும் என்ன பண்ண முடியாது? சொல்லவே முடியாது. ஏன்னா தேவன் என்ன பண்ணிக்கிறாரு? நன்மை தீமை அறியத்தக்க காரியத்தை கர்த்தர் நம்முடைய இருதயத்தில் என்ன பண்ணிக்கிறாரு? வச்சிருக்கிறார். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? தீமை இன்னது என்பது ஒரு ஏஜ் வந்துட்ட பிறகு எல்லாருக்கும் தெரியும். ரெண்டாவது, தீமை செய்யும் போது இது தீமை என்பதை செய்யக்கூடாது என்பதை மனசாட்சி என்ன பண்ணும்? எப்போது எச்சரிக்கும். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? ஆண்டவர் வந்து ஒரு பிரேக்கை வச்சிருக்கிறார், ஒரு சென்சரை வச்சுக்கிறார். மனசாட்சிக்கு விரோதமாக என்ன பண்ணும்போது, செய்யும் போது அது எப்போதும் மீட்ரு போல கத்தின்னு இருக்கும். நீ இது பண்ணலாமா, இதை செய்யலாமா? ஒரு சமாதானம் போயிடும், ஒரு நிம்மதி போயிடும், ஒரு தூக்கம் போயிடும், முகம் வந்து வேறுபட்டுரும். இந்த முகம் வந்து என்ன பண்ணும்? வேறு பெற்றோம். அதனால இந்த தீமை என்னதுன்னு தெரியும். சில நேரத்தில் தீமை செய்யாது இருக்கிறோம், நல்லது. தீமை செய்யாது இருக்கிறது வந்து நல்லது. அது இட்ஸ் a first step. தீமை செய்யாது இருக்கிறது என்னதுங்க? நல்லது. சொல்லுங்க, தீமையை செய்யாது இருக்கிறதுனால. தீமையை செய்யாது இருக்கிறது மட்டும், தீமையை வெறுக்கணுன்றார். சொல்லுங்க, தீமையை என்ன பண்ணா? வெறுக்கணும், ஹேட் பண்ணணும். தீமையை என்ன பண்ணங்க? ஹேட் பண்ணோம். தீமையை என்ன பண்ணங்க? ஹேட் பண்ணோம். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? அல்ல, வெறுக்கணும். செய்யாமல் இருக்கிறது மட்டும் இல்லை, அதுலேருந்து வெளியே வர்றது மாத்திரம் இல்லை, அதை வெறுக்கணும். அதை செய்கிறவங்களையும் பார்த்து, இப்படி செய்யக்கூடாது என்பதை பார்த்து அதை வெறுத்து ஒதுக்கி ஓடிவிட வேண்டும். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? தாவீது அப்படிப்பட்டவன். ஒரு முறை தப்பு செஞ்சிட்டாலும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்? அவன்
அந்த செய்யாமல் இருந்து அதை வெறுக்க தள்ளுறான். யோசேப்பு தீமையை விட்டு என்ன பண்ணுறான்? வெறுத்து ஒதுக்கி என்ன பண்ணுறான்? ஓடி போகிறவனா என்ன பண்ணுறான்? இருக்கிறான். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? நீங்கள் வேத புஸ்தகத்தில் எங்கேயும் பார்க்கலாம். தீமையை என்ன பண்ணோம்? வெறுக்க வேண்டும். அதுதான் உண்மையான காரியம். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. தீமை செய்யாதங்கிறது மாத்திரமல்ல, தீமை எது என்று எல்லாருக்கும் தெரியும். அதை செய்யக்கூடாது மாத்திரமில்ல, அதை செய்யக்கூடாது என்று வெறுக்கணும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இன்னொரு ஒருத்தர் சொல்றாரு, தீமையை வெறுக்கிறவங்க தான் வியாதியும் வெறுப்பாங்க, பாவத்தை வெறுப்பாங்க, தப்பான காரியத்தை வெறுப்பாங்க. விக்கிர ஆராதனையை வெறுக்கணும். விக்கிர ஆராதனை செய்கிறது இல்லை. நான் பாருங்கள், சில நேரத்தில் வந்து இந்த ஐடியல் ஒர்ஷிப்லாம் பார்த்தோன்னா, அதெல்லாம் பார்த்த ஒன்றுமே உள்ள ஒரு பரிசுத்த கோபம் வரும். சில நேரத்தில் அதெல்லாம் பார்த்தா தலையே சுத்தம். சில நேரத்தில் அந்த இடத்துல போய் ஐடியல் ஒர்ஷிப் பண்ணின்னுக்கிறாங்க, அந்த இடத்துல போய்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக தலை சுற்று தெரியும், என்னமோ இங்கே தப்பு நடக்குது. சில நேரத்தில் பார்த்தா அந்த ஐடியல் ஒர்ஷிப் பார்த்தோன்னா வாமிட் வர மாதிரி சென்சேஷன் வரும். ஏன்னா அது வந்து என்னது, வாந்தி பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அவ்வளோ வந்து அது வந்து அருவெறுப்பு, அவ்வளோ வந்து தேவனுக்கு பிடிக்காத ஒரு காரியம். அப்போ இதை வந்து என்ன பண்ணணும்? வெறுக்கணும். சொல்லுங்கள், இதை வந்து என்ன பண்ணுங்க? செய்யாது இருக்கிறது மாத்திரமல்ல, செய்கிறவங்களுக்கு புத்தி சொல்லணும். நீங்களும் அதை என்ன பண்ண? வெறுத்து ஒதுக்கணும். அதான் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க. அந்த ஐடியலை வர்ஷிப் எல்லாம் சீ போ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவான்? தூக்கி என்ன பண்ணுவானா? போடுவானா. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஏன்னா ஐடியல் வர்ஷிப் வந்து அவ்வளோ பெரிய பாவம். அது தேவனுக்கு விரோதமானது இருக்குது, அது அருவெறுப்பாக இருக்குது. தேவன் அதை விரும்புகிறதே கிடையவே கிடையாது. அதே போல் பாவம், விபச்சாரம், வேசித்தனம், விக்கிர ஆராதனை, பில்லி சூனியம், செய்வினைகள், மந்திரவாதங்கள், இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்ல. முரட்டாட்டம், என்னதுங்க? முரட்டாட்டம், குறை சொல்கிறது, குறை என்ன பண்ணுறது? சொல்கிறது. இதெல்லாம் தேவன் என்ன பண்ணுறது இல்லை, விரும்புறது கிடையவே கிடையாது. முறுமுறுக்கிறது. சில பேர் பாருங்க, எப்போ பார்த்தாலும் முறுமுறுக்கு. என்னத்த செஞ்சு என்னத்த பண்ணி என்னத்த பண்ணுறாங்க, எப்போ பார்த்தாலும் ஒரு திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை. கணவனுங்கிட்ட திருப்தி கிடையாது, மனைவிக்கிட்ட திருப்தி கிடையாது, பெற்றோர்கிட்ட திருப்தி கிடையாது. பிள்ளைங்களத்தில் பெற்றோரும் திருப்தி இல்லாத இருப்பாங்க. பிள்ளைகளை என்ன செஞ்சாலும் என்னத்த பண்ணிட்டேன் போ அப்படின்னு. கடவுள்கிட்டையும் திருப்தி கிடையாது. நான் சொல்கிறேன் பாரு, அதுதான் முறுமுறுப்பு. இருக்கிறது போதும். ரெண்டாவது, செய்கிறதுக்காக நன்றி செலுத்தி திருப்தி காணன வழிய முறுமுறுக்கக்கூடாது. சொல்லுங்கள், என்ன பண்ணக்கூடாது? முறுமுறுக்கக்கூடாது, குறை சொல்லக்கூடாது, திருப்தி இல்லாமல் இருக்கக்கூடாது. சில பேருக்கு என்ன கொடுத்தாலும் சாட்டிஸ்ஃபைட் ஆக மாட்டான். நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படிப்பட்ட ஆள்? எதை கொடுத்தாலும் என்ன பண்ணுவான்? தக்காளி சாப்பாடு போட்டால் எனக்கு தக்காளி சாப்பாடு பிடிக்காதுன்னுவான், சாம்பார் சாப்பாடு பிடிக்கணுமா, சாம்பார் சாப்பாடு போட்டால் எனக்கு மீன் குழம்பு பிடிக்கணுமா, மீன் குழம்பு போட்டால் எனக்கு என்ன பண்ணாது, எனக்கு கறி சோறு தான் பிடிக்கணும்னுவான். என்னத்தை போட்டாலும் என்ன பண்ணாது, திருப்தி அடையவே மாட்டான், குறை சொல்லிக்கொண்டே இருப்பான். நான் சொல்கிறேன், இதெல்லாம் தேவனுக்கு என்ன பண்ணாது, பிடிக்கவே பிடிக்காது. நான் சொல்கிறேன், தீமையை செய்யாமல் இருக்கிறது ஒரு பகுதி. தீமையை விட்டு விலகி தீமையை வெறுக்கிறவன் பாருங்க, அது தேவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். தீமையை வெறுக்கிற மாதிரி மாறணும். இது செய்யக்கூடாதுன்ற புத்தி மட்டும் இல்லை, இது செய்கிறது தப்புன்றது மட்டும் இல்லை, அதை விட்டு வெளியே வர்றது மட்டும், அதை வெறுத்து ஒதுக்கணும். நீ அதை வெறுத்து ஒதுக்கிப்பாரு, வியாதியை வெறுக்க ஆரம்பிச்சிருவேன். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. விளங்குறவங்களா ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். சொல்லித்தரேன். வியாதி என்ன, தீமையை வெறுக்கிறது மட்டும், அது என்ன பண்ணு, வியாதியை வெறுக்க ஆரம்பிப்புங்க. வியாதி என்ன பண்ண, விரும்ப மாட்டீங்க. சில பேர் வந்து வியாதியை வெறுக்க தெரியாது. வியாதி வந்துட்டா வச்சுங்க, நான் அடிக்கடி சொல்லுவேன், என்ன எல்லாம் வேலை விட மாட்டாங்க, கொஞ்சம் ஜுரம்னு சொல்லிட்டான்னு வச்சுக்க, வேலை விட மாட்டாங்க, வயிற்று வலிக்குன்னு சொல்லிட்டா வேலை விட மாட்டாங்க, எதனா ஒன்று சொல்லிட்டோம்னா வச்சுக்க என்ன பண்ணுவாங்க, எனக்கு ஹாஸ்பிட்டலில் போய் உக்காந்துங்கன்னா எனக்கு ப்ரெட்டு வாங்கின்னு வருவாங்க. பலவீனன்னு சொன்னோன்னா எல்லாம் என்னை வந்து அக்கறையாக பருதாமல் பார்ப்பாங்க, எதனா ஹெல்ப் பண்ணுவாங்க. அதனால் நான் என்ன பண்ணிடுறேன், அதியாக இருக்கிறேன். நான் சொல்கிறேன், வியாதியை வெறுங்க. வியாதியை என்ன பண்ணுங்க, வியாதியை விரும்பாதீங்க, வியாதியை வெறுங்க. சுகத்தை விரும்புங்க, சுகத்தை விரும்புங்க, வியாதியை வெறுங்க. நான் வியாதியஸ்தனாக இருக்க மாட்டேன், நான் நோவாலையாக இருக்க மாட்டேன், நான் பலவீனமாக இருக்க மாட்டேன், நான் என்ன பண்ண மாட்டேன், இப்படி இருக்க மாட்டேன், இதை வெறுக்கிறேன். ஏன்னா கர்த்தர் சிலுவையில் என்ன பண்ணாரு, வியாதியை சுமந்து தீர்த்தாரு.
சாபத்தை தீர்த்தாரு, வியாதியை தீர்த்தாரு, நோவை தீர்த்தாரு. ஆகவே நான் அதை வெறுக்கிறேன், அது என் வாழ்க்கையில் வரக்கூடாது. நான் சொல்கிறேன், பாவத்தை எப்படி வெறுத்து தீமையை எப்படி வெறுக்கிறீங்களோ அதே போல் வியாதியை வெறுத்து ஒதுக்குங்க. வியாதி என்பது ஒரு மரணத்தின் சக்தி. வியாதி மனுஷனுக்கு நிம்மதியாக போயிடும். வியாதி சுகத்தோடு என்ன பண்ண முடியாது, பலத்தோடு செயல்பட முடியாது. வியாதியை வெறுங்க. அதே போல் குறைவை வெறுத்துருங்க. குறைவாக இருக்கிறத விரும்பாதீங்க, நிறைவை விரும்புங்க. கடனை விரும்பாதீங்க, வட்டி கட்டுறதை விரும்பாதீங்க. கடன் வாங்காத இருக்கிற சூழ்நிலையை கர்த்தர் கொண்டு வருவார். வட்டி கட்டாமல் இருக்கிற சூழ்நிலையை விரும்புவார். இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்க. நல்ல நல்ல காரியத்துக்கு வாங்குறது தப்பு இல்லைங்க. ஒரு வீடு கட்டுறதுக்கு வாங்குறது நல்லது, ஒரு காரு வாங்குறதுக்காக வாங்குறது நல்லது. எப்போதும் அன்றாட பிழைப்புக்காக நான் கடனை வாங்கி தான் ஆகணும் அப்படின்ற நிலைமைக்கு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, போகவே கூடாது. அப்போ கடனை வெறுக்கணும். சொல்லுங்க, கடனை என்ன, நான் இதெல்லாம் வெறுக்கணும்னு சொல்கிறேன். தீமையை வெறுக்கிறதுனா கடனை வெறுக்கணும். வேதம் சொல்றது, நீயோ கடன் வாங்காது இருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? அப்போ கடனை வெறுக்கணும். சொல்லுங்க, கடனை என்ன பண்ணோம்? கடனை வெறுத்தா தான் கடன் வாங்காத இருப்போம். ஒரு நாளைக்கு எத்தனை ஃபோன் வருது தெரியுமா எனக்கு? ஐடிஎஃப்சிலேருந்து வருது, கேபிட்டல்லேருந்து வருது, ஐசிஐசிலேருந்து வருது. ஐயா சார், ஸ்பாட் அப்ரூவல் சார், ஒரு ஓகே ஒன்று கொடுங்க சார், அடுத்து 2.5 லட்சம் ரூபாய் கிரெடிட் ஆகிடும் சார்ன்றான். எப்பா கிரெடிட் ஆகிட்டா கட்டாமல் இருந்தால் சும்மா இருப்பியா? ஸ்பாட் அப்ரூவல் சார், அந்த அப்ரூவல் சார், இந்த அப்ரூவல் சார், உடனே வாங்கிக்க சார். நான் சொல்கிறேன், இன்றைக்கி நம்மளை கடன்காரனாக ஆக்கிறதுக்கு ஃபோன் வச்சுருந்தா போதும், நல்லா ஒழுங்காக இஎம்ஐ வாங்கி கட்டுந்தா போதும். உன்னை தொல்லை பண்ணி கார் மேலே இன்னும் கொஞ்சம் கடன் வாங்கிக்கோங்க சார், கார் மேலே பேஸ் பண்ணி இன்னும் உங்களுக்கு ஒரு 5 லட்சம் ரூபா தரும். வாங்கிட்டு இவங்க கட்டாமல் அந்த விட்டுருவானா? எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்கிறது? அப்போ இன்னைக்கு கடன்காரனை ஆக்கிறதுக்கு இந்த உலகம் என்ன பண்ணுது, தீவி இருக்குது. நான் சொல்கிறேன், கடனை வெறுத்துடுங்க. கடனை என்ன பண்ணுங்க, விரும்பாதீங்க. கடன் இல்லாமல் சூழ்நிலையை ஆண்டவர் உருவாக்குவார், வட்டி இல்லாமல் சூழ்நிலையை உருவாக்குவார், லோன் இல்லாமல் சூழ்நிலையை உருவாக்குவார். இருந்த ஒரு ஆமன், வியாதி இல்லாத சூழ்நிலையை உருவாக்குவார், குறைவில்லாத சூழ்நிலையை உருவாக்குவார். ஐ மீன், எப்போ நீங்கள் தீமையை வெறுக்க ஆரம்பிக்கிறீங்களோ இதையும் கூட சேர்ந்து வெறுக்க ஆரம்பிங்க. ஹல்லேலூயா, ஆமென். சண்டையை வெறுத்துடுங்க. சில பேர் இல்லைங்க, நான் குடிச்சிட்டு 4 சண்டை போட்டால் தான் வீட்டில் இருக்கிறவங்க அமைதியாக இருப்பாங்க, அதுக்காக இதோ போட்டு வரேன். இவர் சும்மா இருக்க சொல்ல வீட்டு ரவுடி, இவர் சும்மா இருக்க சொல்ல பேசுறதுக்கு தைரியம் இருக்காது. அதனால் போய் போட்டு நான் என்ன பண்ணுறேன், சண்டை போடுறேன். எத்தனை பேர் இருக்கிறாங்க, போட்டால் தான் இவளுங்க அடங்குவாளுங்க, எனக்கு பயப்படுவாளுங்க. அப்போ தான் அவருக்கு இன்னொருத்தர் 2 பேர் பலம் மாதிரி இருந்து ஒரு முறை பினாத்தின்னு சத்தம் போட்டுன்னு. சண்டையை விரும்புறது, சமாதானத்தை விரும்புறது கிடையாது. வீடு எப்போ பார்த்தாலும் சத்தமாக இருக்கும், வீடு எப்போ பார்த்தாலும் அமக்கலமாக இருக்கும். நான் சொல்கிறேன், சண்டையோடு கூட வீடுக்கு இருக்கிறத காட்டிலும் சமாதானத்தோடு என்ன பண்ணலாம், இலக்கறியை சாப்பிட்டு போகலாம். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். சண்டையை வெறுத்துருங்க. சொல்லுங்கள், வீடு என்ன பண்ணக்கூடாது, சண்டை என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது, சத்தம் இருக்கக்கூடாது. நானா நீயா, நீ சரியில்லை நான் சரியில்லை, நீ ஒழுங்கு இல்லை நான் ஒழுங்கு இல்லை, உன்னால தான் இப்படி ஆச்சு, இப்படிலாம் அக்யூஸ் பண்ணாதீங்க. என்ன பண்ண, இந்த தீமையை விரும்பினா இதெல்லாம் வருது. ஒருத்தரை என்ன பண்ணாதீங்க, குற்றப்படுத்திக்காதீங்க. நான் ரொம்ப கரெக்டு, நீ தான் சரியில்லை, உன்னால தான் இந்த பிரச்சனைக்கு காரணம். எப்படி நம்ம சண்டை ஆரம்பிக்கும், இப்படி தான் ஆரம்பிக்கும். நல்லா இருப்பாங்க, சாப்பிட்ற நேரத்தில் ஏதாவது ஒன்று பேசுவாங்க, மேட்ரு முடிஞ்சு போச்சு. சாப்பாடு என்ன பண்ணோம், பூனை தான் சாப்பிடும். சாப்பாடு பூனையை நாயம் தான் என்ன பண்ணோம் சாப்பிடுன்னு ஏஞ்சி டக்குன்னு கை கழிட்டு போயினே இருப்பார். இவளுக்கு வேறு வேலையே இல்லைப்பா, சாப்பாடும் வைப்பா, இதையும் பேசுவான். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்கிறது? அதனால் சண்டையை வெறுத்துருங்க. ஒருத்தரை குற்றப்படுத்திக்காதீங்க. ஒருத்தரை என்ன பண்ணாதீங்க, நான் தான் சரி நீ தப்பு, எனக்கு தான் அறிவு இருக்குது உனக்கு அறிவு இல்லைன்னு சொல்லாதீங்க. மனைவியை பார்த்து எப்போ சொல்லாதீங்க, உனக்கு அறிவே இல்லை, நீங்கள் புத்தியே இல்லை, நீ சரியே இல்லை, உன்னால தான் இந்த பிரச்சனை. இப்படி பேசவே பேசாதீங்க. இருக்கட்டும், சில நேரத்தில் சொல்லி கொடுங்க, இப்படி திங்க் பண்ணக்கூடாது, இப்படி பேசக்கூடாது, இப்படி
இப்படி இப்போ மறு உத்தரவு கொடுக்கக்கூடாது, கொஞ்சம் நம்ம ஸ்டைலை மாற்றிக்கணும். கற்றுக் கொடுங்க. நீங்கள் கற்றுக் கொடுக்கலன்னா வேறு யார் கற்றுக் கொடுப்பா? நிறைய